போட்டோவை பிரிண்ட் போட்டு ஹாய், இன்றைக்கி நம்ம வந்துட்டு 63 வீலாக் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 63 ஃபெஸ்டிவல் மயிலாப்பூரில். ஸோ இது எவ்ரி இயர் வந்துட்டு ஏப்ரல் மந்த் அந்த இதில் நடக்கும், அந்த பங்குனி இது டைமில். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல், என்னோடய சைல்ட்ஹுட்டில் ரொம்ப கனெக்டடான ஃபெஸ்டிவல். பிகாஸ் நான் எவ்ரி இயர் அட்டன் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இயர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வீலாக் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோவில். நாங்கள் மயிலாப்பூருக்கு ட்ரெயினில் தான் போனோம். பிகாஸ் இந்த 63 டைமில் இன்னும் அரௌண்டு மயிலாப்பூர் சுற்றி எல்லா ரோடும் பிளாக் பண்ணிடுவாங்க, பஸ்ஸஸும் ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க, வண்டியும் அலோட் கிடையாது. ஸோ ட்ரெயினில் போகிறது தான் எப்பயுமே பெஸ்ட் ஆக்சுவலி. பட் இந்த இயர் பார்த்தா ஸ்டேஷன்லேயே அவ்வளோ கூட்டம், எக்ஸ்பெக்டே பண்ணலை நாங்கள். அண்டு கீழே இறங்கி பார்த்தா தலையே சுற்றிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ பீப்புள் இடிச்சிட்டு நடந்துட்டுருக்காங்க, அங்கே நடக்கிறதுக்கு கூட இடமே இல்லை. இந்த ரூட்டில் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நாங்கள் டக்குன்னு கச்சேரி ரோடு வழியாக போயிடலாம். ஸோ அங்கே வந்துட்டு சந்தாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு சந்தில் போனால் கூட மயிலாப்பூர் கோயில்கிட்ட ரீச் ஆகிடலாம்னு நடந்தோம். ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் வேறு, அங்கே எல்லாமே குட்டி குட்டி சந்தாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நடந்து அதர் சைடு கச்சேரி ரோடுக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லையாகவே இருந்துச்சு கம்பேர்ட் டு இந்த ஸ்டேஷன் கிட்ட. அங்கேருந்து மயிலாப்பூர் கோயில்கிட்ட 63 திருவிழா நடக்கிற இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஏன் இந்த 63 திருவிழா எதுக்காக இங்கே இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இயர் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் பங்குனி ஃபெஸ்டிவல்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 10லேருந்து 12 நாட்களுக்கு ஒரு நாளும் ஒரு ஸ்கெடியூல் இருக்கும், ஒரு வழிபாடும் இருக்கும். இதில் அரௌண்ட் ஒரு 9th டே போல் ஸ்கெடியூல் தான் இந்த 63 திருவிழா. ஸோ இது எப்படின்னா, சிவனுக்காக வழிபட்ட 63 நாயன்மார்களும் ஒரு சேர கோயில் சுற்றி வலம் வருவாங்க. ஸோ அதுதான் இந்த திருவிழாவோட சிறப்பம்சமே. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. என்னன்னா, இந்த 63 நாயன்மார்களில் இன்னொருத்தர் சிலையும் கூட வலம் வரும். அவர் வேறு யாரும் இல்லை, திருவள்ளுவர் தான். ஸோ இங்கே அவரை வந்துட்டு 64வதாக கன்சிடர் பண்ணி அவரோட சிலையும் 63 நாயன்மார்களோடு சேர்ந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு அழகான கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு இன்னும் நேரம் சென்னையில் இருந்தீங்கன்னா இது அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக. மாடு வீதிகள் உள்ள இந்திய நோக்கி கிழக்கு பாருங்கள். உங்களுக்காக தியாகராஜன் என்பவர் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். ஸோ என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட ஜாயின் பண்ணி என்னோடய ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் இந்த வருஷமும் ஷாப்பிங் வந்திருக்கோம். ஆனால் வந்து இந்த போன வருஷம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம், இந்த வருஷம் வெறும் சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருக்கும், ஷாப்பிங்கே பண்ணல.
சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இது சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வாங்கிட்டு அதை கூட நீ சாப்பிட வேணாம். இல்லை நாங்கள் அப்புறமேட்டு இவங்களோட ஷாப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் சாப்பிட்ற கடைக்கே கூட்டு போயிட்டு இருக்காங்க என்னைய வந்து. அதாவது நாங்கள் ஷாப்பிங் பண்ண தான் வந்தோம். இப்போ ஃபுட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் கண்ணுக்கு வா இவன் வந்து என்கிட்ட திருடித்தீங்கன்னா இவனை கேஸில் பிடிச்சி கொடுங்க. ஃபோட்டோ இருந்தால் போட்டு தருவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த 63 ஃபெஸ்டிவல் வந்துட்டு தவறாமல் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு சில கைட் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அரைவ் இயர்லி. ஸோ நீங்கள் ஈவினிங் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ நல்லது. நீங்கள் ஒரு 5 போல் வந்தீங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த பீக் டைம் வந்துட்டு அரௌண்ட் 6 to 8. ஸோ நீங்கள் அதில் வந்து மாட்டுறதுக்கு நீங்கள் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஏர்லியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டும் போகலாம். இல்லை நீங்கள் ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணணும் அந்த ஐடியாவில் தான் நீங்கள் வரீங்கன்னா ப்ரீவியஸ் டே கூட வந்துட்டு ஷாப் பண்ணலாம். ப்ரீவியஸ் டேவும் எல்லா கடைங்களுமே இருக்கும். அண்ட் க்ரௌடு வந்துட்டு இதுலேருந்து ஒரு 30 to 40% தான். ஏன்னா அந்த ஏரியா பீப்புள் தான் வந்துட்டு ஷாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்துட்டு. ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ஷாப் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலாம். செகண்ட் வந்துட்டு கம்யூட் தான். ஸோ பிளான் யுவர் கம்யூட் ஸ்மார்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓன் வெஹிக்கலில் வரதா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்கிங் பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். பிகாஸ் மயிலாப்பூரில் வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஸ்ஸு எல்லாமே பிளாக்டு. ஸோ வண்டியும் உள்ளே விடவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் மயிலாப்பூருக்கு நியர்பை ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே நடந்து வர மாதிரி தான் இருக்குமே. ஸோ நீங்கள் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அண்ட் நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ட்ரெயின் தான். ஸோ அகெயின் ட்ரெயினில் வரீங்கனாலும் நீங்கள் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா நாங்கள் இப்போ அனுபவிச்ச மாதிரி அந்த கூட்டம்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருக்கும். தேர்டு வந்துட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட். பிகாஸ் நம்ம நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக ட்ரெயின் ஆகிடுவோம். ஸோ நீங்கள் கேட்டால் வாட்டர் பாட்டிலாம் நீங்கள் மஸ்ட்டு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே வந்து வாங்கிக்கலான்னு நினைக்காதீங்க, கிடைக்காது. நான் அவ்வளோ கூட்டத்தில் ஈஸியாக எல்லாமே வந்துட்டு சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு லைட் ஸ்நாக்ஸோடு நீங்கள் வந்தால் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃபரிங்ஸ். ஸோ 63 அன்னைக்கு வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்களால முடிஞ்சதை ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் ஆர் சம் லைக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மாதிரி. ஸோ அந்த யார் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த பீப்புள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அழகாக சாப்பிட்டுட்டே கூட போகலாம். ஸோ இங்கே ஒரு லாங் க்யூ நிற்கிது இல்லையா? ஸோ இந்த க்யூ எதுக்காகனா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம்காக. ஸோ அங்கே ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை வாங்குறதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய க்யூ. ஸோ 63 அன்னைக்கு நமக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். நல்லா சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் டு கன்சிடர். பிகாஸ் இது கூட்டம் ரொம்ப அதிகன்றதுனால பீப்புள் வந்து ஈஸியாக க்ரௌடில் மிஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி கூப்பிட்டு வரலாம். இங்கே நிறைய வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். யாராச்சும் தொலைஞ்சு போனாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க வந்துட்டு, இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தேடிட்டுருக்கோம் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் முன்னாடியே உங்கள் கிட்ஸுக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பிகாஸ் எவ்ரி 63 இது ஒரு காமனான விஷயம் நடக்கிறது. உங்களுக்காக தியாகராஜன் என்பவர் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃபேவரட் திங் ஷாப்பிங். ஸோ இங்கே நிறைய திங்ஸ் வாங்கலாம் அஃபோர்டபுளாக. உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருந்தால் இன்னும் கம்மியாக வாங்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். பிகாஸ் எவ்ரி 63 வந்துட்டு இங்கே ஒரு பேக் கடை போடுவாங்க. ஸோ கனி மினி துபாய் ஷாப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே கரெக்டாக அன்றைக்கி மட்டும் பேக்ஸ் வந்துட்டு சேல்ஸ் போடுவாங்க. எல்லா பேக்குமே ஜஸ்ட் 200 300 சூப்பர் பேக்ஸ். அவங்க கடையில் வச்சு விற்கிற பேக்ஸ் வந்துட்டு அன்றைக்கி மட்டும் அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ நல்ல பேக்ஸ் நம்ம பார்த்து வாங்கலாம். ஸோ நான் எவ்ரி இயர் என்ன வாங்குவேனோ இல்லையோ மேண்டேட்ரியாக பேக்ஸ் மட்டும் நான் எப்பயுமே வாங்கிட்டுருப்பேன். அண்டு நெக்லஸ் அதெல்லாம் கூட இந்த 63 அன்றைக்கி நான் பார்த்தேன். எல்லாமே ஜஸ்ட் 200. பட் ஆனால் அதோட ஆக்சுவல் ரேட் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கும். அண்ட் இங்கே இந்த பீட்ஸ் செயின் அண்ட் பீட்ஸ் நெக்லஸ் கடைங்க கூட நிறையா இருக்கும். ஸோ அங்கேயும் நமக்கு வந்து நல்லா வாங்கலாம், நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ ஜஸ்ட் 100 150 அந்த ரேஞ்சுக்கே நமக்கு எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அண்ட் இன்னொரு கடையில் வந்துட்டு இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம இந்த வீட்டில் வைக்கிற புத்தா சிலை, கிருஷ்ணர் சிலை அதெல்லாம் கூட இந்த 63 எவ்ரி இயர் நான் பார்ப்பேன். அண்ட் இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எப்படி இருந்துச்சு 63? சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஷாப்பிங் பண்ணல, கொஞ்சம் பண்ணோம். ஆனால் நிறைய சாப்பிட்டோம். நான் நல்லா தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நான் இவங்க 2மே பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா ஷாப்பிங் பண்ணேன். ஓகே, தாரிணி vlogs லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.